வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ லாங் லகோ அப்படிங்கிற மாதிரி நியர்லி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போது இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து உடஞ்சாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து இன்னொரு ரெசன்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சாலும் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் வந்து சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வீடியோ யார் பார்த்துருந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஞாபகம் வந்து வந்திருக்கும். ஆமாம், கரெக்டு, இவர் வந்து இப்படி சொன்னார், இப்படி வந்து மார்க்கெட் வந்து இப்படி கரெக்டாக அப்படியே நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது எதுக்காக வந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கன்சால்டேஷன் மோடில் இருக்குது. அதாவது இது வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டுன்னு சொல்லிட முடியாது, ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டுன்னு சொல்லிட முடியாது. ஆனால் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவ். ஸோ சென்டிமெண்ட் வந்து தனியாக வச்சுக்கோங்க, அது டே பை டே வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெண்டு வந்து மாறும். ஸோ இந்த கேப்பில் நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஓவரால் ட்ரெண்ட் வந்து இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் டெய்லி சென்டிமெண்ட் வந்து எப்படி இருக்குது. ஸோ இதை வந்து நாம் வந்து பார்க்கணும். இப்போ நேற்று ஏன் நான் வந்து மொதல் விஷயமா புல் பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா வருமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, அதுதான் வந்து சென்டிமெண்ட். ஏன் அதுக்காக வந்து நேற்று பயங்கரமான ஒரு செல்லிங் வந்துச்சு, இன்றைக்கி ஏன் நான் வந்து ஒரு புல் பேக் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. நல்லா கேட்டுங்க, நெகட்டிவ் கிடையாது, இது ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. மந்த்லி எடுத்தாலும் சரி, வீக்லி எடுத்தாலும் சரி, டெய்லி எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, நெகட்டிவ் கிடையாது. அதே மாதிரி டே பை டேயில் நமக்கு வந்து அப்பப்போ முன்ன பின்ன ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் வரும், பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வரும், அப்படிலாம் வந்து மாறி மாறி தான் வந்து வரும். ஆக்சுவலாக வந்து இந்தளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கவே வந்து கூடாது. இறங்குனதுக்கு முதற் காரணம் என்ன அப்படின்னா, ஜப்பான் சவுத் கொரியாவோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடி வாங்கினது. அதாவது அவங்களுக்கு வந்து அந்த செமிகண்டக்டரோட அந்த ரேர் எர்த் அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, சிப் ஷார்ட்டேஜ் வந்து இருக்குது. அதனால் அவங்களோட மேனுஃபேக்சர் வந்து குறைய போகுது. மேனுஃபேக்சர் குறைஞ்சது அப்படின்னா சேல்ஸ் வந்து பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ். ஸோ அதுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணுது. இப்போ இதை புரிஞ்சிக்கிட்டு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுற ஸ்டேஜில் வந்து நேற்று வந்து மார்க்கெட் வந்து இல்லை. இப்போ எல்லாமே வந்து ஒரு பேனிக் செல்லிங் மாதிரி வந்து க்ரியேட் வந்து பண்ணி விட்டாங்க. ஸோ அதன் காரணமாக என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு காமா பிளாஸ்ட்டில் வர வேண்டிய மூவெல்லாம் வந்து நேற்றே வந்துருச்சு. ஸோ நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போகும்போது அன்லிமிட்டடாக வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறும். ஆனால் டவுன் சைடில் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். அதுக்கு ரீசன், டவுன் சைடில் நிறைய மார்க்கெட்டை வந்து பை ஆர்டர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்டாக்ஸில் வந்து பை ஆர்டர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க எஸ்ஐபி பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, மார்க்கெட்டை கீழே விழாமல் வந்து ஓரளவுக்கு வந்து சமாளிச்சிடும் இந்த ஆர்டர்ஸ் எல்லாம், லிமிட் ஆர்டர்ஸ் ப்ளஸ் வந்து இந்த எஸ்ஐபி ஆர்டர்ஸ் எல்லாம். இதுவே வந்து அப் ட்ரெண்ட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து இருக்காது. ரொம்ப ரேராக தான் அன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா சடனாக வந்து நமக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் இருக்குது, சும்மா புக் பண்ணலாம் அப்படின்ட்டு புக் பண்ணுறவங்கலாம் வந்து இருக்கிறாங்க. தவிர்த்து பெருசாக வந்து யாரும் வந்து செல் ஆர்டர்லாம் வந்து போட்டு வைக்க மாட்டாங்க. ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்லாம் வந்து செல் ஆர்டர் அந்தளவுக்கு வந்து யாரும் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. டே டைமில் நமக்கு வந்து ஒரு பேனிக் பையிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கெட் ஆர்டரில் பை ஆர்டர்ஸ் வெளில ஆரம்பிச்சிடும். அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மார்க்கெட் ஆர்டரில் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் தான் மேலே போகும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அது வந்து 200 பாயிண்ட் மேலே வந்து போயிடும். பை பண்ணுறதுக்கு ஆள் வந்து இருக்காது. வேறு வழி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மட்டும் மேலே போவாங்க. அப்படி மேலே போக ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே வந்து போயிடும். சரி, வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. ஆஹா, மார்க்கெட் வந்து மேலே போகுது, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு 5 ரூபாய்க்கு போட்டு வைக்கிறேன் அப்படின்னா அவன் வந்து 10 ரூபாய்க்கு வந்து போட்டு வைப்பான், விற்கணும்னு நினைக்கிறவன். எனக்கு வேறு வழி இல்லை, என்னோடய லாஸை நான் வந்து குறைச்சாகணும். அப்போ சரி ஓகே, அந்த 10 ரூபாய்க்கே நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் வந்து செல் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். அது வந்து மார்க்கெட் ஆர்டராக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதன் காரணமாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் வந்து
டெல்டா இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு காமா பிளாஸ்ட் வந்து நடக்கிறது. ஆனால் இன்றைக்கி எதுக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்குது? ஏன்னா அந்த பேனிக் செல்லிங்கில் நமக்கும் சம்மந்தமே வந்து கிடையாது. நம்மக்கிட்ட ஏதாவது எந்த ஒரு கம்பெனியாவது நம்ம வந்து செமிகண்டக்டர் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணிகிட்ருக்குறோமா? எதுவுமே வந்து கிடையாது. இப்போ தான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்கிறோம். இன்னும் மேனுஃபேக்சர்லாம் வந்து இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. அப்போது இது வந்து ஒரு ஒரு பயத்தினால பேனிக் செல்லிங் வந்து நடந்தது. அதுக்கு டக்குன்னு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணுது. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? எப்போ இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமல் நாம் எதுக்கு சேல் பண்ணோம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இதனால தான் வந்து நேற்று நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புல் பேக் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நேற்றோட அந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அந்த பேனிக் செல்லிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லோவை கட் பண்ணலை அப்படின்னா பிரச்சனை இல்லை, புல் பேக் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே நாம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து மாட்டுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது மாதிரியும் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. சில நேரங்களில் என்னை நானே வந்து திட்டிக்குவேன். என்ன அப்படின்னா, என்னடா வாய் நார வாய், நீ சொல்கிறது அப்படியே வந்து சில சமயம் அப்படி நடந்து தொலையுது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 நாள் முன்னாடி சொன்னது. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் மேலே போச்சு அப்படின்னாலும் இந்த ரேஞ்சில் வந்து சுத்தம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லி வச்சுருந்தேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரைஸ் இப்போ வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்து ஒரு ஸ்டக்காகி வந்து நிற்கிது. ஸோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே ஏறுது, மறுபடியும் ஒரு புல் பேக் அப்படி போகும். இப்படி தான் வந்து இந்த 2 ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்காத வரைக்கும் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வந்து நடக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. அப்போது ப்ரைஸ் இப்படி மேலே போயிட்டு கீழே வந்து வருது. ஒன்ஸ் இந்த இடத்துல இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்து வந்துடுச்சு, பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்கலாம், சடனாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து வந்து உக்காந்துட்ருக்கணும். அது என்ன அப்படின்னா, நெகட்டிவாக மார்க்கெட் வந்து போச்சு அப்படின்னா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே அகெயின் மார்க்கெட் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் வந்து ஒரு 23,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து டச் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் வந்து எடுத்துடாது. இந்த இடத்துல இந்த கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னு வச்சிங்களேன், பட்டுன்னு ஒரு கோடு போட்டு விட்ருவானுவ நேற்று போட்ட மாதிரி. அப்படி போட்டாங்க அப்படின்னா சடனாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. அதாவது ஒரு 23,560 550 இந்த ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேம் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ராடேலையும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம், பார்த்துக்குங்க. 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம் நிஃப்டி இது. ஸோ நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஓடிட்டுருக்கு இல்லையா. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை ஒரு நாள் தான் நமக்கு வந்து மார்க்கெட் இருக்குது, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லீவு. நாளை சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வந்து இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பைரி நாளை எப்படி வந்து ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்துல 1:30 மணிக்கு நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டோஜி கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க மார்க்கெட் க்ளோசிங்கில். ஸோ இது வந்து கன்ஃபார்மாக ஒரு ரிஜெக்ஷன் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஈவெண்ட் டே வந்து கிடையாது, நார்மல் டே. ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து கருத்தில் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ஆனால் நாளையோட டே வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த டோஜி கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த டோஜி கேண்டிலோட ஹை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னையோட க்ளோசிங் இருக்கு இல்லையா, அதை வந்து மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 1 hour சார்ட்டில். அதாவது கரெக்டாக வந்து 24,100, அதே மாதிரி ஒரு 24,000 கூட வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த 24,000 24,100 இதுதான் நாளைக்கு வந்து டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்க போகுது மார்க்கெட்டுக்கு. ஏன் அப்படின்னா இது எக்ஸாக்ட்லி ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இருக்குது. கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு டோஜி கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக வந்து இருக்கும். ஸோ அப்போ நாளை நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகணும், ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து போகணும் அப்படின்னா 24,100 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கணும். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நாளைக்கு நெகட்டிவாக வந்து இருக்க போகுது அப்படின்னா இந்த 24,000 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகணும்.
அப்படி ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்கலாம், கீழே வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோவை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்போது நாளை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல் 24,100 24,000 முக்கியமான லெவல். 24,000 உடைச்சாங்க அப்படின்னா கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக இந்த 24,000லேருந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து கீழே இறங்கிடுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேர் இஸ் அ சான்ஸ், தேர் இஸ் அ பொட்டன்ஷியல், அவ்வளோதான். கன்ஃபார்மாக வந்து 200 பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வந்து கிடையாது. வேணால் நீங்கள் வந்து ஒரு ஐடியா வந்து பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து வருது. அப்போது இந்த ஹையிலேருந்து நாளைக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். அப்போ 150 பாயிண்ட் எங்கே வருது, இந்த இடத்துல வருது. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வருது அப்படிங்கிற பட்சத்தில் நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 23,950 கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து நாளை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் போகுது, இந்த இடத்துல இந்த 23,950 இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப முக்கியமான லெவலாக வந்து நாளைக்கு வந்து இருக்கும். புல் பேக்கு இன்னொரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு சடனாக கூட இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிது, அதுக்கு ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கணும். இப்படி வந்துட்டு இப்படி கூட வந்து மூவ் ஆகும். தேர் இஸ் அ சான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலுக்கு ஒரு போகணும்னு சொல்ல வரல. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்துட்டு மறுபடியும் இந்த ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 ஹவர் சார்ட்டில் உங்கள் டோஜி கேண்டலோட ஹை இருக்குது, அதாவது ஒரு 24,100. அப்போது 23,950லேருந்து ஒரு 24,100 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு மூவ் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படி. அப்போது ஒரு டவுன் சைடு ஒரு அப் சைடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் மாதிரி நமக்கு வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. நிஃப்டியில் உங்களுக்கு வந்து ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் வந்து சொன்னேன் இல்லையா, ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு கேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் போகும் அப்படின்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் சொன்னேன் இல்லையா நிஃப்டியில். இதே மாதிரி தான் இப்போ வந்து இதில் 50 மினிட் சார்ட்டில் வந்து சென்செக்ஸில் வந்து நடந்திருக்கு பாருங்கள். இதுதான் கோஇன்சிடென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் இந்த ரேஞ்சை வந்து நம்மளால் உடைக்க முடியல நாளைக்கு அப்படின்னா ப்ரைஸ் என்ன நடக்கும், இதுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்படி பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன நடக்கும், ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, நேற்று இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. அப்போது மேபி பயங்கரமான ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 76,200 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் நான் வந்து சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு செல்லிங் இன்றைக்கி எப்படி ஒரு பையிங் பயங்கரமாக வந்துச்சு, அதே மாதிரி ஒரு செல்லிங் பயங்கரமாக வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்து வரலாம். அப்படி இல்லையா, இந்த அப் ட்ரெண்டுக்கு 50% வந்து வேல்யூ வந்து போடுங்க, அந்த ரேஞ்ச் வரைக்கும் இனிஷியலாக வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவுக்கு வந்து வந்துடுங்க. நெக்ஸ்ட், இன்கேஸ் நமக்கு நாளை இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு இல்லையா, இதையும் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அல்லது வந்து என்னோடய எதிர்பார்ப்பு நாளைக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஈவன் தோ நமக்கு வந்து நாளைக்கு சென்செக்ஸில் எக்ஸ்பைரி வந்து இருந்தாலும் ஒரு மிக்ஸ்டான ஒரு டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10-11 மணிக்கு மேலே பார்க்கலாம். அப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகலாம், என்ன சமாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். இது ஒரு தயவு செய்து முக்கியமான ஒரு விஷயம், வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்து கொடுத்தேன் அப்படின்னா பொறுமையாக நிதானமாக ஒரு நிமிஷம் மட்டும் அது என்ன போட்டிருக்கான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துருங்க. சம்திங் நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு அவசரம் இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும். இப்போ நானும் வந்து ஒரு ட்ரேட் வந்து என்ட்ரி கொடுக்கணும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு நானும் வந்து பார்த்துட்ருப்பேன். இல்லைன்னெல்லாம் சொல்ல வரல. ஆனால் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா தயவு செய்து பொறுமையாக ஒரு நிமிஷமாவது நிதானமாக அது என்னன்னு படித்து பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஏன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வந்து நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. நம்ம அப்போ வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்போம், அல்லது நம்ம ட்ரேடில் வந்து இருப்போம். அப்போ நம்மளால் வந்து ஃபுல்லாக நம்மளால் அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி அது வந்து படிக்க முடியாது தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அது செஞ்சிட்டிங்க அப்படின்னா தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிரும். அதுதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ தயவு செய்து போஸ்ட் போடும்போது பொறுமையாக நிதானமாக பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. அடுத்தது 5 மினிட் சார்ட் வந்து எடுத்துருக்கோம் சென்செக்ஸில்.
ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து சேம் இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டில் தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டும் சொல்லிட முடியாது, ரெசிஸ்டன்ஸும் சொல்லிட முடியாது. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து ஒரு 2 கட்ட தளமாக வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ நியர்பை நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குது டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஒரு 76,800 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இம்மீடியட் சப்போர்ட் வந்து சென்செக்ஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இன்கேஸ் டவுன் சைடு வந்து போக போகுது அப்படின்னா அதுக்கடுத்த லெவல் ஒரு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 76,500 இந்த ரேஞ்சில் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆஸ் யூஷுவல் இங்கே தான் ஒரு 76,100 இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஒரு சப்போர்ட்டாக வந்து நாளை வந்து இருக்கும். இது வந்து டவுன் சைடில் இருக்கிறது. அப் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுதான் என்னையோட ஹை நியர்லி பார்த்தீங்கன்னா 77,200 இதுதான் வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸு. அதை வந்து நாளை உடச்சாங்க அப்படின்னா ஒரு அப்டன் நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி போனாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு 77,300 இமீடியட்டாக ஒரு 100 பாயிண்ட் தான் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல அகெயின் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 77,500 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அப்சைடு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செல்லிங் வந்து ஹெவியாக ட்ரிகர் ஆனது. ஏன்னா கேப் அப்பே வந்து நடந்திருக்கு. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். அதுக்கப்புறம் இந்த லெவலை வந்து உடைக்கிறதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அப்படின்னு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 77,300 ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நமக்கு வந்து இந்த 77,200 இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து நேற்று ட்ரிகர் ஆனது. அப்போ இதுவும் வந்து ஸ்ட்ராங் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போது நாளை அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. மோரார்லெஸ் நாளைக்கு வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு டேவாக தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஒரு 10-11க்கு மேலே என்னோடய வியூ நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் வாட்ஸ்அப் சேனலில். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50 நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த புல் பேக் நியர்பை நமக்கு வந்து அந்த புல் பேக் லெவலையும் தாண்டி வந்து மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ரீசன் ஏன்னா நமக்கு வந்து நேற்று டவுன் சைடு போனதுக்கு நம்ம மார்க்கெட்டில் எதுவும் ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து பிரச்சனை வந்து கிடையாது. அது எங்கேயோ யாரையோ இப்போ போக போனது நம்மளை வந்து கடிச்சிட்டு வந்து போனது மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த போச்சு. அதனால் வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு வந்து மேலே வந்துருச்சு. ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,150 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 24,950 வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 23,900 ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம் நேற்று. அது இனிஷியலாக காலையில் கொஞ்சம் ஃபேஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 24,50 வரைக்குமே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ 23,950 ஒரு பிரேக் ரவுண்ட் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் அகைன் ஒரு 23,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 24,150 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 24,250 24,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி தான். கிட்டத்தட்ட 900 பாயிண்ட் வந்து மேலே வந்து ஏற்றி விட்டுருந்தாங்க. சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து மேலே ஏற்றி விட்டுருக்குறாங்க. எங்கேயுமே வந்து பெருசாக வந்து ஸ்ட்ரெக் ஆகி வந்து நிற்கலை. நல்லா வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படி தான் வந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு 57,400 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது கேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க. அகைன் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருக்க முடியாது. இந்த இடத்துல நீங்கள் வேணால் இந்த சப்போர்ட் பார்த்துட்டு ஒரு என்ட்ரி நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மேபி இந்த ட்ரெண்ட் அப்படியே நீங்கள் வந்து உங்களால் வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 57,400 ஒரு 58,100 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. அதை தாராளமாக வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 58,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,900 இருக்கலாம். 57,900 ஒரு பிரேக் ரவுண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 57,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் மினிமம். அதே மாதிரி அப் ட்ரெண்ட் ஒரு 58,300 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 58,600 மினிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் என்ன நடந்திருக்கு, 76,600 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சி ஒரு 77,000 வரைக்கும் வந்து போகலான்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி வந்து போயிருக்கு. ஒரு 77,200 வரைக்குமே வந்து போயிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,400 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 76,800 வந்து இருக்கலாம். 76,800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 76,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 77,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 77,800 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது மினிமம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாளை வந்து சென்செக்ஸில் எக்ஸ்பைரி இருக்குது. காமா பிளாஸ்ட்டே வந்து நடக்கலை அப்படின்னாலும்
3 மணி பக்கம் ஒரு 2:30 மணி பக்கம் உங்களுக்கு எதுலையாவது ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் அந்த மூவ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து பார்க்கவே முடியும். அப்போ தான் நம்ம வந்து நிறையா வாட்ச் லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு வாட்ச் லிஸ்ட்லாம் போயிருக்கும், அதுக்கப்புறம் தான் நமக்கே வந்து தெரியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அங்கே இந்த இடத்துல காமா பிளாஸ்ட்டே வந்து நடக்கலை அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும் காமா பிளாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரு மூவ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன். ஆனால் அதை வந்து கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எக்ஸாக்ட்லி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா எக்ஸ்பைரி அன்றைக்கும் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும் இது மாதிரி மூவ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது ஈக்குவல் டு காமா பிளாஸ்ட்டுக்கு அந்த மூவ் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும் எக்ஸ்பைரி அன்றைக்கி, அது எந்த ஒரு எக்ஸ்பைரியாக வந்து இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக வந்து இருக்கட்டும், கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மூவ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஆனால் மார்க்கெட் ஹவர்ஸில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பை ஃப்ளூக், பை லக் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அமைஞ்சால் தான் உண்டு. மோஸ்ட்லி வந்து யாரும் வந்து கண்டுபிடிக்கிறதே வந்து இல்லை. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதில் இவ்வளோ, அதில் அவ்வளோ, இவ்வளோ வந்துச்சு அப்படின்ட்டு யாராவது சொன்னால் தான் அதுக்கப்புறம் நாம் வந்து பார்க்குறோம். ஸோ வாட்ச் லிஸ்ட் வந்து போட்டு வைங்க, பார்க்கலாம். யாராக்காவது ஒரு லக் இருந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நம்ம வந்து ஒரு 14,500 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,600 வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருந்தோம். ஒரு 14,550 வரைக்கும் வந்து மூவ் ஆயிருந்தது, அவ்வளோதான். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 14,600 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து இன்னையோட லோ இருக்கும், அதாவது இன்னையோட க்ளோசிங் இருக்கு இல்லையா, அது வந்து லோவாக இருக்கும். ஒரு 14,500 சப்போர்ட்டாக வந்து இருக்கலாம். 14,500 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 14,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,700 வரைக்கும் அப்டண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.